எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? 2006ஆவது ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதி ஜோயா வில்லியம்ஸ் அப்படின்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்கன்னா, கொக்கோ கோலா நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு ரகசிய ஆவணம் கிடச்சிருச்சு. கொக்கோ கோலா எப்படி தயாரிக்கிறாங்கங்கிற சீக்ரெட்டு கிடச்சிக்கிச்சு. உடனே இந்த அம்மா சந்தோஷமாக என்ன பண்ணாங்க, இதை எடுத்து பயங்கர போட்டி, பெப்சிக்கும் கொக்கோ கோலாவுக்கும் பயங்கர போட்டி. அப்போ பெப்சிக்கு என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி கொக்கோ கோலாவோட சீக்ரெட் என்கிட்ட இருக்குது, எனக்கு இத்தனை கோடி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த ரகசிய ஆவணத்தை தருவேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், டக்குன்னு இதான் சாமின்னு வாங்கியிருப்போம். ஆனால் பெப்சி நிறுவனம் அப்படி செய்யலை. உடனே கொக்கோ கோலா நிறுவனத்தோட அந்த ஓனர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி விஷயம் வருது, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லி எச்சரித்தோன்னே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. புரியுதுங்களா? இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அவங்க போட்டி நிறுவனமாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட இருக்கிற நேர்மை, அதுபோல் அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் அவங்களாம் நல்ல இடத்துல இருக்கிறாங்க. அதனால் நம்மளும் வாழ்க்கையில் நல்லா முன்னேறி நல்ல இடத்துக்கு வரணுன்னா போட்டி இருக்கலாம், ஆனால் குறுக்கு வழியில் உள்ளே நுழையக்கூடாது, தவறான வழியில் நம்ம நுழையக்கூடாது. அப்படி ஒருவேளை பெப்சி நுழைஞ்சிருந்தாங்கன்னா உண்மையிலே அவங்களோட பேர் கெட்டு போயிருக்கும். அழுங்காமல் செஞ்சுருந்துருக்கலாம். என்றைக்கு இருந்தாலும் நம்ம செய்கிற தப்பு ஒரு நாளைக்கு வெளியே வராமல் இருக்கவே இருக்காது. அதனால் எது எப்படி இருந்தாலும் நம்ம நேர்மையை கற்றுக்குவோம், நேர்மையான வழியில் உண்மையான வழியில் முன்னேறுவோம், போராடுவோம். நேர்மைக்காகவும் உண்மைக்காகவும் முன்னேற்றத்துக்காகவும் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு நமக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் வெற்றி மட்டும் கிடைக்காம போகவே போகாது, ஒருவேளை தாமதமாகலாம். அதுக்காக நம்ம மனசை விட்டுறக்கூடாது. தொடர்ந்து நேர்வழியில் போராடுவோம், வெற்றி பெறுவோம். நீங்களும் வெற்றி பெற்று வாழ்க்கையில் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.